எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான். பாகம் 5. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. யாழினி மிருத்ராவை அழைத்துக்கொண்டு சூர்யாவின் அறை நோக்கி நடந்தாள். செல்லும் வழியில் மிருத்ராவின் முகத்தை கண்டவள், அண்ணி என்று மெல்லிய குரலில் அவளை அழைத்துக்கொண்டே நடக்க அவள் புறம் திரும்பினாள் அவள். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இப்படி இருக்கிறது எங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது அண்ணி. அண்ணாவே ஏற்கனவே எங்க மேல கோவப்பட்டு எங்க எல்லாரையும் விலக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா, எங்களுக்கு அத பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படுது. ப்ளீஸ் கொஞ்சமாவது இதுல இருந்து எல்லாரும் வெளிய வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்று அவள் கூற, அவள் கூறியதைக் கேட்டு இதழில் ஓரம் ஒரு விரக்தி புன்னகை வெளிவந்தது அவளுக்கு. என்னோட நிலைமையில நீங்க இருந்தா, உங்களுக்கு என்னோட வலி என்னன்னு புரிஞ்சிருக்கும் யாழினி. அவங்கவங்க வலி அவங்களுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். என்னோட வலிய யாராலயும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் என்கிட்ட எப்படி பேசி என்ன ஒத்துக்க வைக்கணும்னு என்ன பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இந்த கல்யாணத்துல எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்ல. இது உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே! ஆனாலும் வற்புறுத்தி இந்த கல்யாணத்த எங்களுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பண்றது? இந்த உறவுக்குள்ள வந்தாச்சு. இதுலருந்து வெளிய போகவும் முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒண்ணா வாழ்ந்து தான் ஆகணும். என்று அவள் கூற, அதைக் கேட்டு அதிர்ந்து விட்டாள் யாழினி. இவள் பேசுவதைப் பார்த்தால், இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது போலவா இருக்கிறது. போக போக இவள் மனம் மாறும் என்று நினைத்தால் இப்படி பேசுகிறாளே என்று நினைத்தவள், அண்ணி என்று மீண்டும் பயத்துடன் அவளை அழைக்க, கவலைப்படாதீங்க. இந்த உறவ விட்டு கண்டிப்பா வெளிய போக மாட்டேன். இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிடுச்சு. இதுக்கு மேல எதையும் மாத்த முடியாது. என்று கூறியவள் நேராக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். இதற்கு மேல் உன்னிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல் இருந்தது அவளின் செயல். அதில் முகம் தொங்கி போனது யாழினிக்கு. நேராக சூர்யாவின் அறைக்குள் அவளை அழைத்து வந்தவள் அறைக்கதவு திறந்து இருப்பதைக் கண்டு, அண்ணாவும் பாப்பாவும் உள்ளதான் இருக்காங்க. இதுதான் இனிமே உங்களோட ரூம் என்றாள் அவளிடம் மெல்லிய குரலில். அதற்கு மிருத்ரா எந்த பதிலும் கூறவில்லை. ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அறைக்குள் காலடி எடுத்து வைக்க, அவள் காலின் முன்பு வந்து விழுந்தது ஒரு பொம்மை. அதில் கீழே குனிந்து பார்த்தவள், யார் இதை தூக்கி வீசினார்கள் என்று நிமிர்ந்து பார்க்க, பொக்கை வாயை திறந்து சிரித்த வண்ணம் கட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைதான் பொம்மையை தூக்கி விசிறி அடித்திருந்தது யதார்த்தமாக. அது அவள் உள்ளே வரும்பொழுது அவள் முன்பு வந்து விழுந்து விட்டது. யாழினி குழந்தையின் செயலில் அதிர்ந்தவள், பாப்பா என்ன பண்ற? எதுக்கு அவங்க மேல பொம்மையை தூக்கி வீசுற? என்று கூறியவாறு குழந்தையை நெருங்க முற்பட, அவள் கரத்தை தடுத்து பிடித்தவள், குழந்தை யதார்த்தமா தான் தூக்கி போட்டா. வேணும்னு போடல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்றவள் அவளை அனுப்பி வைத்து விட்டு அறைக்குள் நுழைந்தாள். குழந்தையோ தன் போக்கில் விளையாடிக் கொண்டிருக்க, தனக்கு மாங்கல்யம் சூட்டிய மன்னவன் எங்கிருக்கிறான் என்று தேட துவங்கினாள் மங்கை. அவனோ அவள் கண்களுக்கு காட்சியளிக்கவில்லை. ஒருவேளை வெளியே போயிருப்பாரு போல. நல்லதா போச்சு. இங்க இல்லாதது நல்லதுதான். என்று ஒரு பெருமூச்சை விட்டவள் குழந்தையை திரும்பி பார்த்தாள். அதுவோ தன்னுலகத்தில் இருந்தது. அதை கண்டவுடன் அள்ளி தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று நினைத்தவள் தயக்கத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு குழந்தையை நெருங்கினாள். குழந்தையின் முன்பு சென்று நின்றவள் தன் முன்பு யார் நிற்கிறார்கள் என்று குழந்தையை நிமிர்ந்து பார்க்க அதை பார்த்து சிரித்தாள். இப்பொழுதுதான் எழுந்து அமரும் பழக்கம் உருவாகியுள்ளது குழந்தைக்கு. தள்ளாடியவாறு அது அமர்ந்து விளையாடி கொண்டிருக்க, எங்கே குழந்தை கீழே விழுந்து விடுவாளோ என்று பயந்தவள் அதன் அருகே அமர்ந்து அதன் முகத்தையே பார்த்தாள். அதுவும் தலை சாய்த்து அவள் முகத்தை குறுகுறுவென்று பார்த்தது. அதன் செயலில் அவ்வளவு வேதனையிலும் ஒரு சிறு புன்னகை ஒன்று வெளிவந்தது அவளுக்கு. அதன் முன்பு தன் சுண்டு விரலை நீட்டியவள் பிடித்துக்கொள் என்பது போல் அதற்கு சைகை செய்ய, அது என்ன நினைத்ததோ தெரியவில்லை. பாய்ந்து சென்று தன் பிஞ்சு கரங்களால் அவளின் சுண்டு விரலை பிடித்துக் கொண்டது. அதிலேயே குழந்தைக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்தவள் குழந்தையை வாரி அணைத்து தன் நெஞ்சோடு பிடித்துக் கொண்டாள். குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்து அதற்கு முத்தம் கொடுத்தவள், பாப்பா பேரு என்ன? பாப்பா விளையாடிட்டு இருக்கீங்களா? பாப்பா சாப்பிட்டீங்களா? என்று குழந்தையுடன் குழந்தையாக அவள் மாறிவிட, குழந்தையோ அவள் அணிந்திருந்த ஆபரணங்களையும் அவளின் புடவையையும் பிடித்து இழுத்து விளையாடிக் கொண்டிருந்தது. அவளும் குழந்தைக்கு ஈடு கொடுத்து விளையாட ஆரம்பிக்க, இங்க என்ன பண்ற நீ? என்று கர்ஜனையாக கேட்டது சூர்யாவின் குரல் அங்கு. அதில் அதிர்ந்து போனவள் வேகமாய் குழந்தையுடன் எழுந்து நிற்க, அந்த அறையில் இருந்த மற்றொரு அறைக்குள் இருந்து வெளிவந்த சூர்யா கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை தான் விழிகள் சிவக்க பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையில் பதறி போனவள் அமைதியாக தலை குனிந்து கொள்ள, குழந்தையோ தன் தந்தையை கண்டவுடன் அவனிடம் பாய ஆரம்பித்தது.
அவளின் முகத்தை அழுத்தமாய் பார்த்தவாறு அவளை நெருங்கியவன் அவள் கரங்களில் இருந்த குழந்தையை பிடுங்கிக் கொள்ள அவனின் செயலில் மனம் வாடி போனது அவளுக்கு. உன்னதான் கேட்டேன், இங்க என்ன பண்ற? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல என்னோட ரூமை விட்டு வெளியே போ என்று அவன் கோபமாய் கத்த, அதில் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அத்தை தான் என்னை இங்க தங்க சொன்னாங்க. இனிமே இங்கதான் நான் இருக்கணும்னு சொன்னாங்க என்றாள் மெல்லிய குரலில். அவள் கூறியதை கேட்டு பற்களை கடித்தவன், அவங்க சொன்னாங்கன்னா நீ கிளம்பி வந்துடுவியா? எவ்வளோ தைரியம் உனக்கு? என்னோட ரூம்ல இருக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ என்று அவன் காட்டுக்கத்தலாய் கத்த என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி நின்றாள் அவள். அந்நேரம் சரியாக அங்க வந்து சேர்ந்த மரகதமோ, டேய், அவ உன் பொண்டாட்டிடா. அவ இங்கதான் உன் கூட இருப்பா. அவளை இங்கிருந்து வெளியே போன்னு சொல்றது உனக்கு தான் எந்த உரிமையும் இல்லை. தேவையில்லாம அவகிட்ட சண்டை போடாத என்று அவர் கூற, தன் தாய் கூறியதை கேட்டு அவரை கோபமாய் முறைத்தவன் எதுவும் பேசவில்லை அவரிடம். கோபத்துடன் அவன் வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொள்ள அவனின் செயலில் முகம் வாடினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத மரகதம், அவன் அப்படிதான் ஏதாவது சொல்லுவான். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா. நீ போய் தூங்கு. குழந்தை நைட் சாப்பிட்டா. உனக்கும் இவனுக்கும் பால் கொண்டு வந்திருக்கேன். பசிச்சா குடிங்க. பிளாஸ்க்ல தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால கெட்டும் போகாது, சூடாவும் இருக்கும் என்றவர் அவள் கையில் அதை கொடுத்துவிட்டு தன் மகனையும் தன் பேத்தியையும் ஒரு பார்வை பார்த்தவர் அவர்கள் இருவரையும் கண்களில் நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். இதற்கு மேல் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்று நம்பியவள் அமைதியாக பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு சென்று அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் இருந்த ஒரு தலையணையையும் போர்வையையும் எடுத்தவள் அதை கீழே விரித்து அதில் படுத்துக்கொண்டாள். அவளின் எல்லா செய்கைகளையும் ஓரக்கண்ணால் பார்த்தவன் பற்களை கடித்துக்கொண்டு இதற்கு மேல் இவளை இந்த அறையிலிருந்து வெளியே அனுப்ப முடியாது என்று எண்ணிக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்து விட்டு மறுபுறம் குழந்தைக்கு அருகே படுத்துக்கொண்டான். குழந்தையோ படுக்காமல் கை கால்களை அசைத்து தன் தந்தையின் மீது ஏறி விளையாடி கொண்டிருக்க, பாப்பா, அப்பாவுக்கு தூக்கம் வருது, தூங்க விடு. அப்பா ரொம்ப டயர்டா இருக்கேன்டா என்று குழந்தையிடம் கூறியவாறு அவன் தலையை கோதி கொடுக்க, அதுவோ கேட்பது போல் தெரியவில்லை. அது பாட்டிற்கு அவன் முடியை பிடித்து இழுத்து விளையாடி கொண்டிருக்க, சொன்னா கேளுடா. அப்பா போல உன் கூட இன்னைக்கு விளையாட முடியாது. செம்ம டயர்டா இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்று அந்த மழலையிடம் அவன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க, அதுவோ அவன் கூறுவதையெல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அவனும் எழுந்து அமர்ந்து குழந்தையை மடியில் அமர்த்தி கொள்ள, இவன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மிருத்ராவோ மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். அவன் மிகவும் சோர்வுடன் இருக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது அவன் முகத்தை பார்த்தே. அதற்கு மேல் முடியாமல் எழுந்தவள் குழந்தையை அவனிடமிருந்து வாங்கிக் கொள்ள அவளை நிமிர்ந்து ஆக்ரோஷமாக முறைத்தான் சூர்யா. அவனின் பார்வையில் உள்ளுக்குள் நடுக்கம் பிறந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள், நீங்க தூங்குங்க, நான் பாப்பாவை தூங்க வைக்கிறேன் என்று மெல்லிய குரலில் அவனிடம் கூறினாள். அதையெல்லாம் நீ செய்யாதே என்று கூற தோன்றினாலும் உடல் சோர்வு அவனை பேசவிடவில்லை. எதுவும் பேசாமல் அவன் பற்களை கடித்துக்கொண்டு கோபத்தை அடக்கியவாறு படுத்துக்கொள்ள குழந்தையோ அவளிடம் விளையாடி கொண்டே இருந்தது. அவளும் ஏதேதோ செய்து குழந்தையை சிறிது நேரத்தில் உறங்க வைத்தவள் அவன் அருகே குழந்தையை படுக்க வைத்து விட்டு குழந்தை கீழே உருண்டு வந்து விழுந்து விடாமல் இருப்பதற்காக தலையணையை அடுக்கியவள் குழந்தையை பார்த்த வண்ணம் கட்டிலில் தலை வைத்து கீழே தரையில் அமர்ந்து அமைதியாக கண்மூடினாள். ஆனால் அவளுக்கு உறக்கம் வரவே இல்லை. மீண்டும் விழிகளை திறந்து குழந்தையை பார்த்த வண்ணமே இருக்க குழந்தையோ உறக்கத்தில் மெல்ல புன்னகைத்தது. அதை கண்டு இவளுக்கோ தன் வலி வேதனைகளை மீறி ஒரு சிறு புன்னகை ஒன்று உதட்டின் ஓரம் வெளிவந்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.